கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் 3:18, அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அது வாழ்வளிக்கும் ஒரு ஜீவ மரம். அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலையின் அனுபவத்தை சொல்லுகிறது. அதே போல் அந்த ஞானத்தை பற்றி கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பாக்கியவான்களும் பாக்கியவதியாக இருக்கிறார்கள். அப்போது இந்த ஞானத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தான் நமக்கு ஞானமாக இருக்கிறார். அவரே ஞானமும் நமக்கு பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று. அப்போ அவரே ஞானமாக இருக்கிறார். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து ஞான கண்மலை, அந்த கண்மலையாம் கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற யாவருமே பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதே போல் அவர்களுக்கு வற்றாத என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற மரம், ஜீவ விருட்சம், அந்த மாதிரியான ஒரு நல்வாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால நீங்கள் பாக்கியவான்கள். அதே போல் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஆகவே நீங்கள் இன்றைக்கு நடக்கின்ற சில சம்பவங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாமல், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால், அந்த ஞானத்தை தரிப்பித்து கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால, அந்த கண்மலையாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரே காரணத்தினால நான் வாழ்ந்திருப்பேனே ஒழிய இந்த வியாதியில் நான் மறிக்க மாட்டேன். இந்த போராட்டம், இந்த கஷ்டத்தில், இந்த குடும்பத்தில் சொல்ல முடியாத அந்த வேதனைகள், வெளியில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வேதனையில் என் குடும்பம் வீழ்ந்து போகாது. எனக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் சீக்கிரத்தில் மாறிவிடும். ஏன்னா நான் பாக்கியவானாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நான் எப்படி பாக்கியவானாய் மாறினேன்? அவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் பாக்கியவான். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால நீங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ்கிறீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் நிர்மூலமாக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் தண்டனைக்கு உரியவர்கள் அல்ல, நீங்கள் வாழ பிறந்தவர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இது தேவனுடைய சித்தமாக இருக்குது. ஆகவே இந்த பிரச்சனை கடந்து போயிடும், உங்களை விட்டு விலகி போயிடும், நீங்கள் சுகமாக இருப்பீங்க. நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைந்து கர்த்தரின் சாட்சியாக எழுப்புவீங்க. மனம் தளராமல் தொடர்ந்து ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை, விசுவாசத்தோடு ஓடுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் ஞானமாய் எங்களுக்கு இருக்கிறீர். உம்மை நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் வாழும்போது நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, அப்பா, எந்த விதத்திலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஜீவ விருட்சமாய், ஆண்டவர் அழியாத ஒரு மரமாய், கனி கொடுக்கிற மரமாய், வாழ்வளிக்கும் மரமாய் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. அதை நினைத்து நாங்கள் வெற்றியடைந்து வாழ்வோம். உங்கள் நாமம் எங்கள் வாழ்விலே மகிமைப்பட போகிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.